அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெறுவது ரொம்ப சுலபங்க. நீங்க தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க. வசனத்தின்படி வாழ பழகுங்க, வசனத்தின்படி நடக்க பழகுங்க. ரொம்ப ஈஸியா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளலாம். கஷ்டமே கிடையாது. இன்னும் நான் ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறேங்க, ஆனால் அந்த கடன் தீர மாட்டேங்குது, இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குது. நம்மகிட்ட தான் ஏதோ தப்பு இருக்குது. அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவரால் ஒரு நிமிஷத்துல கடன் பிரச்சனை மாத்திர முடியும், பண தேவை சந்திச்சிட முடியும். நீங்க எங்க தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு யோசிங்க, எங்க ஒப்பு கொடுக்கணுன்றதை யோசிங்க, எங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கிறத சரிப்படுத்துங்க. முதல்ல அவரை தொழுது கொள்ள பழகுங்க. காலையில் எழும்பி நல்லா அவரை பாட்டு பாடி தொழுது கொள்ளுங்க, அவர் ஆராதிங்க, அவருக்கு அவருடைய நாமத்தை சொல்லி புகழ்னுங்க. அப்படி நீங்கள் ஆராதிக்க தொழுது கொள்ள அவருடைய ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் பண கஷ்டமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பார்.